இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். இந்த இறை வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல செய்தி நமக்கு கொடுத்திருக்கின்றார். பொதுவாக மனிதர்களாகிய நாம் புதுமைகளை தேடி அலைகின்றோம். எங்காவது ஒருவர் தலையில் கை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது குணமடைகின்றோமா? அல்லது குணம் பெற்றவர்கள் அந்த யார் வழியாக பெற்றார்களோ அவர்களை போற்றி பாராட்டி கொண்டிருப்பதும், கை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது எவர் வழியாக இறைவன் குணப்படுத்துகின்றாரோ அவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதும் நிகழ்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை மக்கள் மத்தியிலே சென்று பணிபுரிய அனுப்புகின்றார். அப்பொழுது அவர்களுக்கு பல கொடைகளை கொடுத்து அனுப்புகின்றார். நோய்களை குணப்படுத்துவது, பேய்களை விரட்டுவது போன்ற பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகின்றார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அங்கு செல்லுகின்றார்கள். இயேசுவின் பெயரால் அவர்கள் சொல்லுகின்ற அனைத்தும் நிகழ்கிறது. பேய்கள் அவருடைய பெயரை கண்டு அஞ்சு நடுங்குகின்றன. நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன என்பது போன்றவற்றை அனுபவித்தவர்கள் மகிழ்ச்சியில் இயேசுவிடம் திரும்பி வருகின்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய பெயரை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த பெயரை கேட்டவுடனே அசுத்தாவிகள் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டன என்று அவர்கள் தங்களுடைய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் இயேசுவிடம் பகிர்ந்து கொள்ள, இயேசு அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கின்றார். நீங்கள் பார்த்தவற்றினால் அதிகமாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம், மாறாக உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லுகிறார். பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும், மண்ணகத்தில் எழுதப்படுவதல்ல, மாறாக விண்ணகத்தில் எழுதப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? இயேசுனுடைய பெயர் எங்கு எழுதப்பட்டது? ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் உள்ளத்திலும் எழுதப்பட்டது. காரணம், அவர் எந்த மனிதரையும் வெறுக்கவில்லை. எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார், மன்னிக்கக்கூடியவராக இருந்தார், இரக்கம் காட்டக்கூடியவராக இருந்தார், அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார், யாரையும் புறக்கணிக்காமல் அவர்களை அரவணைக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே அனைவருடைய உள்ளத்திலும் அவர் குடிகொண்டு நிற்கின்றார். அதுபோன்று நாமும் மற்றவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். எப்பொழுது நாம் மற்றவர்களுடைய உள்ளத்திலே நல்ல விதமாக குடிகொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது நாம் விண்ணகத்திலும் குடிகொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். ஏனென்றால் உங்களோடு இருக்கின்ற மக்களை நேசிக்காமல், நம்மோடு இருக்கின்ற மற்றவர்களை நாம் நேசிக்காமல் இயேசுவை அன்பு செய்ய முடியாது. நான் என்னை நேசிக்காமல் பிறரை நேசிக்க முடியாது, பிறரை நேசிக்காமல் இயேசுவை நேசிக்க முடியாது. அப்படி என்றால் இங்கு ஒருவர் மற்றவரோடு தொடர்பு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். we are dependent being. எனக்கு நீங்கள் வேண்டும், உங்களுக்கு மற்றவர்கள் வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலைதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல். ஆக நாம் விண்ணகத்தில் மகிழ்ச்சியாக நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும் என்றால் இந்த உலகில் நம்மோடு வாழுகின்ற மனிதர்களுடைய உள்ளத்தில் நாம் எழுதப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் நல்லது செய்து எழுதப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமது பெயர்கள் எங்கு எழுதப்பட்டிருக்கின்றன? வெறும் பேப்பரில் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது மற்றவருடைய சிந்தனையில் தவறான எண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது நல்ல சிந்தனையில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை உணர்ந்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றால் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.